வணக்கம் நண்பர்களே, ரஞ்சனி அஞ்சரை பெட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் இல்லைங்களா, அதான் காலையிலே மட்டன் சூப் செஞ்சாச்சுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். காலையில் சுட சுட சூப்பு குடிக்க அவ்வளோ பிரமாதமாக இருந்ததுங்க. சூப்பு நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுவும் குழந்தைங்களுக்கு இன்னும் ரொம்ப நல்லதுங்க. வாரத்துக்கு 2 நாள் சூப்பு செஞ்சு சாப்பிடுங்க, உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஆட்டுக்கால் நான் க்ளீன் பண்ணி வாங்கியிருக்கேங்க. இருந்தாலும் நம்ம க்ளீன் பண்ணணும் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதில் இருக்கிற பிளாக்னஸ் எல்லாம் அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ண போகிறேங்க. அதுக்காக ஒரு அரை ஸ்பூனு டர்மரிக் பவுட்ரு தாங்க சேர்க்குறேன். நம்ம எதுவுமே மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணோம்னா அதோட கிருமி இதெல்லாம் போயிடுங்க. நம்ம இதை சுத்தப்படுத்தி தாங்க நம்ம சூப் வைக்க முடியும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். அங்கே பாருங்கள், பிளாக்காக இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம ஒரு கத்தி வச்சு அதை நல்லா கீறி விடணுங்க. கீறி விட்டால் அது ஸ்கின்னு மாதிரி இருக்கும், அது லைட்டாக. அதை நம்ம கீறி எடுத்தோம்னா அந்த பிளாக்னஸ் எல்லாம் வந்துடுங்க. இது மாதிரி எல்லாமே நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு தாங்க நம்ம செய்யணும். நான் இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன். இதை இன்னொரு வாட்டி தண்ணியில் அலசிட்டு நம்ம சூப்பு வைக்க ரெடி பண்ண வேண்டியது தாங்க. கொஞ்சம் டைம் ஆகும் க்ளீன் பண்ணுறதுக்கு, ஆனாலும் அதோட சத்து அவ்வளோ நல்லதுங்க சூப்பு. அதனால் கஷ்டப்படாமல் வாரத்துக்கு ஒரு 2 நாள் வாங்கி சாப்பிடுங்க. நம்ம உடம்ப நம்ம தானே பார்த்துக்கணுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரேன். ஒரு குக்கர் வச்சு சுத்தப்படுத்தின ஆட்டுக்கால், ஒரு 10 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேங்க, ஒரு 1/2 டொமேட்டோ கட் பண்ணி வச்சுது, கொஞ்சமாக புதினா மின்ட்டு, கொஞ்சமாக கறி லீவ்ஸ், ஒரு பாதி ஆனியன் கட் பண்ணது. குழந்தைக்கு செய்கிறதுனால நான் அப்படியே முழுசாக செய்கிறேங்க, எதையும் அரைச்சி செய்யலை. இதுக்கு தேவையான அளவு ஒரு சொம்பு தண்ணி சேர்க்குறேங்க சூப்புக்கு. இந்த சூப்பு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதுக்கு தேவையான அளவு சீரகம் 1 ஸ்பூன் அளவு சேர்க்குறேங்க. மிளகு 1 ஸ்பூன், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்குறேன். அதோட ஸ்மெல் கொஞ்சம் போகும், அதனால தாங்க சோம்பு சேர்க்குறது. இப்போ ஒரு 1/4 சிட்டிகை டர்மரிக் சேர்த்து அதை நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு குக்கர் மூடி போட்டு நம்ம ஒரு 1/2 hour நல்லா சிம்மில் கொதிக்க விட வேண்டியது தாங்க. சூப்பு ரெடி ஆகிடுங்க. சூப்பு குடிக்கிறதுனால நம்ம உடம்புக்கு எவ்வளோ நல்லது தெரியுமாங்க. நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுப்பெறும். ஆட்டுக்கால் சூப்பில் அர்ஜினின் என்னும் பொருள் இருக்காங்க. அது நம்ம உடம்புல உள்ள கிருமிகளை எதிர்த்து போராடக்கூடிய தேவையான சத்தம். அது எலும்புகள் வலுப்பெறுங்க. 1/2 hour கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேங்க. சூப்பு நல்லாவே வந்திருக்குங்க. இந்த ஆட்டுக்கால் சூப்பில் விட்டமின் டி மற்றும் விட்டமின் ஏ, விட்டமின் சி, பி காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் இருக்குங்க. கால்சியம், காப்பர், போரான், மேங்கனீசியம், பல கனிம சத்துக்கள் எல்லாமே இதில் அடங்கி இருக்குதுங்க. அதனால் வாரத்துக்கு 2 நாள் சூப்பு சாப்பிடுங்க, உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. வாங்க சேர்ந்து சமைப்போம், சேர்ந்து ருசிப்போம். நன்றி நண்பர்களே.